ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரிஸ்ல இப்போ ஷின்ஜு ஆர்க் செம ஃபயரா போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆர்க் எப்படி முடியுங்கிற மாதிரி சில விஷயத்த இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்றேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் பண்ண போறோம். இதில் நிறைய பாசிபிலிட்டிஸை பற்றி நான் மட்டும் பேச போகிறதில்ல. கமெண்ட்ஸில் நீங்களும் உங்கள் தியரிஸை போடுங்க. நீங்கள் போட்ட இந்த எல்லா தியரிஸை வச்சு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். இப்போது இந்த வீடியோவில் என்னோட தியரிஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோ சீரீஸ்லயே இந்த ஆர்க் ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பொருட்டோவை செம ஓபியா காட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஜூரா கிட்ட அவரை டம்மி ஆக்கிட்டாங்க. கவாக்கியை ஜூரா ஒன் ஷாட் பண்ணாரு. பட் இப்போ கவாக்கி ஜூராவை பொழக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான அன்பிரடிக்டபிள் சினாரியோஸ் தான். ஏமாவரி என்ட்ரி. ஜூரா இப்போது பொருட்டோ கவாக்கியோட ஒரு பெரிய ஃபைட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஃபைட்டில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஹீமாவும் பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறாங்க. என்னதான் கவாக்கி அவரோட லிமிட்டர்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லாக மாறி வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஜூரா கவாக்கியை ஓவர் பவர் பண்ணிடுவார். ஏன்னா கவாக்கி ஒரு நார்மல் ஹியூமன் தான். அமடோ இவரை மாடிஃபை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பட் ஜூரா அப்படி இல்லை. இவர் லிட்ரலாக டென்டைல்ஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் எவால்வ்டு ஸ்டேட்டில் இருக்கார். அப்படின்னா நருட்டோவில் நம்ம பார்த்த டென்டைல்ஸை விட ஜூரா பவர்ஃபுல். அதுவும் இல்லாமல் இவரோட பொட்டென்ஷியல் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஏன்னா இவர் கிட் டென்டைல்ஸ் தான். இவர் நாளுக்கு நாள் எவால்வ் ஆகிட்டே போவார். ஒரு கட்டத்தில் இவர் நருட்டோ சீரீஸில் நம்ம பார்த்த டென்டைல்ஸ் அளவுக்கு ஏஜ் ஆவார். அப்போ இவரோட பவர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஜூரா கண்டிப்பாக கவாக்கி கிட்ட தோக்க மாட்டார். ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஆர்க்கோட கிங் ஜூரா தான். ஜூராக்கு மட்டும்தான் இங்கே ஸ்பாட்லைட் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது கவாக்கி தோக்குறதுக்கு தான் இங்கே வாய்ப்பு அதிகம். பொருட்டோ கவாக்கின்னு ரெண்டு பேரும் மட்டையாகிட்டா அங்கே யார் வந்து ஜூரா கூட சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க? எஸ், ஹீமா தான். ஹீமாக்கு டிபிவியோட பிகினிங்ல இருந்தே ஏகப்பட்ட புஷ்ஷை கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேட்டில் தான். ஹீமாவரி ஜூரா கூட ஒரு பயங்கரமான பேட்டிலை பண்ணுவாங்க. அதில் ஜூராவை செம்மையாக ஹர்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், இப்போது ரீசெண்டாக தான் ஈமா ஜூராவை ஃபேஸ் பண்ணி அதுலேயும் ஒரு அடியிலேயே ஈமா தோத்துட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த ஃபைட்டில் ஈமா ஜூராவை ஊன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஈமாவோட டிப் ஆஃப் த பவரை தான் நமக்கு ப்ரீவியஸ் ஃபைட்டில் காட்டினாங்க. அதை பார்த்தே ஜூரா இம்ப்ரெஸ் ஆகியிருப்பார். பட் ஈமாவோட ஃபுல் பவருங்கிறது இன்னும் யூஸ் பண்ணப்படலை. பட் ஈமாக்குள்ள அந்த பவர்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதை அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க ஜிஞ்சுர்கி கிடையாது, இவங்க கர்னல். கர்னல்னா டெயில் பீஸ்டும் ஈமாவும் கோ எக்ஸிஸ்டாக இருக்காங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படி இருக்கும் பொழுது அந்த டெயில் பீஸ்டோட ஃபுல் பவர்ஸை இவங்களால யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அந்த டெயில் பீஸ்டோட பெர்மிஷனே தேவையில்லை. இதை வச்சு பார்க்கும்பொழுது ஜூரா ஹீமாவோட ஃபைட்டுங்கிறது ரொம்பவே ஃபயராக இருக்க போகுதுன்னு தெரியுது. கண்டிப்பாக இதில் ஹீமா வின் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூராக்கு தானோஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இவரை பீட் பண்ண இன்னும் ஏகப்பட்ட பேர் வர வேண்டி இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜூராவை பீட் பண்ண முடியும். அதெல்லாம் யார் யாருன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். ஈமா பேட்டில் ஃபீல்டுக்கு ஜூராவை அட்டாக் பண்ண மட்டும் வரப்போகிறது இல்லை. ஈமா தான் லைஃப் சேவராக இந்த பேட்டிலில் இருக்க போகிறாங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய பேட்டிலில் கண்டிப்பாக பொருட்டோ கவாக்கிக்கு அதிகமாக அடிகள் படும். ஜூராவோட பிஜு ஸ்னைப்பர் பாமை வாங்கின பொருட்டோவே மட்டையாகிட்டாரு. அந்தளவுக்கு இந்த மூவ்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஜூராவோட சிக்னேச்சர் மூவாகவே இதுதான் இருக்குங்கிறதால கண்டிப்பாக இதை அவர் ஸ்கேம் பண்ணுவார். ஏகப்பட்ட பேருக்கு இந்த மூவ்ஸை யூஸ் பண்ணுவார். எப்படி பண்ணும்பொழுது பொருட்டோக்கும் சரி கவாக்கிக்கும் சரி பயங்கரமான இன்ஜூரிஸ் ஆகும். இந்த இன்ஜூரிஸ் ரொம்ப மோசமானதாக கூட இருக்கலாம். இதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த ஒரு வேலையை இப்போது ஹீமாவை விட்டால் வேற யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்போம் சரடாவை ஹீமா எப்படி ஹீல் பண்ணாங்கன்னு. ஈனோஜின்லாம் ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு. பட் ஹீமாவால் அவரை மறுபடியும் வர வச்சிருக்க முடியும். இப்படி ஹீமா இந்த பேட்டிலுக்குள்ளே வர்றதால பல விஷயங்கள் நடக்கும். இதனால தான் ஹீமா கண்டிப்பாக இந்த பேட்டிலுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். டேமன் வர்சஸ் ஜூரா. ப்ரீவியஸாக நான் இந்த பேட்டிலில் நிறைய பேர் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் இந்த டேமன். டேமன் தான் ஜூராக்கு பெரிய ஹெட்டேக்காக இருக்க போகிறாரு.
இந்த ஃபைட்டை பல சாப்டருக்கு முன்னாடியே டீஸ் பண்ணியிருப்பாங்க. டேமன் ஜூரா கூட கண்டிப்பாக ஃபைட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் சாப்டரில் டேமன் ஒரு பேட்டில் இந்த ஆர்க்கில் பண்ண போகிறதா ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். முதல்ல டேமன் ஏன் ஜூராவை ஃபேஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். டேமனுக்கு அவர் தான் எல்லாரையும் விட பவர்ஃபுல்லுங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ப்ரீவியஸாக பொருட்டோவை இவர் இப்படி சொல்லி வம்பிழுத்திருப்பார். கவாக்கியை அட்டாக் பண்ணியிருப்பார். கோடை கூட இவர் விட்டு வச்சிருக்க மாட்டார். இதுக்கெல்லாம் காரணம் டேமனுக்கு அவர் தான் எல்லாரையும் விட பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற தாட் இருக்குது. இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக வந்த ஒரு கேரக்டர் தான் ஜூரா. ஜூரா, பொருட்டோ, ஹீமான்னு எல்லாரையும் துவம்சம் பண்ணுறத டேமன் பார்த்தா அவ்வளோதான். தன்னை விட ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறத பொறுத்துக்க முடியாமல் கண்டிப்பாக டேமன் பேட்டில் ஃபீல்டுக்கு வருவார். இப்படி இவர் வரும்பொழுது தான் ஜூரா வர்சஸ் டேமனுக்கான ஃபைட்டுங்கிறது நடக்கும். அதெல்லாம் சரி, இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜூரா தான். ஏன் ஜூரா ஜெயிப்பாருன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் திட்டுறதுக்கு முன்னாடி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேமன் ஒரு அல்டிமேட் பீங்காக சீரீஸில் காட்டப்படுறாரு. குறிப்பாக இவருக்கு எந்த ஒரு வீக்னஸும் கிடையாது. இவரை யாராச்சும் அழிக்கணும்னு நினச்சா கூட போதும், அந்த இன்டென்ட் நினச்சவங்களுக்கே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். இப்படி இருக்கும்பொழுது எப்படி ஜூராவால் டேமனை பீட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ டேமனோட இன்ட்ரடக்ஷன்லேயே டேமன் அவரோட வீக்னஸை பற்றி ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ண வந்திருப்பார். பட் ஐடா அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேமனுக்கு கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் இருக்குது, அது என்னன்னு தான் தெரியல. இதை ஒரு சைட் அப்படியே வச்சுருவோம். டெல்டான்னு சொல்லப்படுற இன்னொரு கேரக்டரை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கேரக்டரால் நிஞ்சிட்ஸோ கெஞ்சிட்ஸோன்னு எதை வேணாலும் அப்சர்வ் பண்ண முடியும். இதனால் இவங்க கிட்ட என்ன பவர் அப்ஸை யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு பிகினிங்கில் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கும் வீக்னஸே இல்லைங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க நருட்டோவை ஃபேஸ் பண்ணும்போது தான் எல்லாமே மாறுச்சு. ஆமாம், டெல்டாவோட அப்சார்ப்ஷன் எபிலிட்டியால் எதை வேணால் அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு லெவலை அமோடோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அந்த லெவல் ஆஃப் அப்சார்ப்ஷனை இவங்க கிராஸ் பண்ண அப்புறம் இவங்களோட சிஸ்டம் எல்லாம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதனால் டெல்டா எது அவங்களோட பவர்ஸ்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதுவே அவங்களோட வீக்னஸாக மாறி கடைசியில் அவங்க இறந்து போனாங்க. இதே மாதிரியான ஒரு வீக்னஸ் தான் டேமனுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேமனால் அட்டாக்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸை ரிவர்ட் பண்ண முடியும். பட் இது ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஜூரா அவரோட நான் ஸ்டாப் அட்டாக்ஸ் மூலமாக டேமனோட அந்த லெவலை பிரேக் பண்ணுவார். இப்படி பண்ணுறது மூலமாக டேமனோட சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அவரோட தாட்ஸ் அவருக்கே திருப்பி நடக்கிற மாதிரி கூட காட்டலாம். எது எப்படியோ டேமனோட வீக்னஸையும் டவுன்ஃபாலையும் நம்ம கண்டிப்பாக இந்த ஆர்க்குள்ளே பார்க்க தான் போகிறோம். கடைசியாக பொருட்டோ வர்சஸ் கவாக்கி. இந்த பேட்டலில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன ஈமாவரி என்ட்ரி, டேமன் என்ட்ரிலாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இது எதுவுமே ஜூராவை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனாலும் ஜூராவோட அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது கவாக்கி தான். எஸ், கவாக்கியால் தான் ஜூராவை கொல்ல முடியும். இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஷிஞ்சுஸோட இன்ட்ரொடக்ஷன் அப்போது யாரை டெவலப் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ இடாரி சரடாவை சொல்லியிருப்பார். அப்போவே இவங்க 2 பேருக்குமான பேட்டலுங்கிறது நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாமுஷி ஐடாவை சூஸ் பண்ணுறாரு, மாட்சுரி கோனாமருவை சூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு இவங்களோட டார்கெட்டோட ஒரு ஃபைட் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் இருக்க போகுதுன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம். அந்த வகையில் ஜூரா நருட்டோவை சூஸ் பண்ணியிருப்பார். பட் நருட்டோவால் இப்போது சண்டை போட முடியாது. ஆனாலும் அவரை இப்போது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கவாக்கியால் சண்டை போட முடியும். இதனால் ஜூரா வர்சஸ் கவாக்கிக்கான ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கவாக்கியை ஜூரா ஈஸியாக ஒன் ஷாட் பண்ணியிருப்பார். அப்போவே இவங்களுக்கான ரைவல்ரியை பெருசாக்குறாங்கங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ரீமேட்ச் நடக்கும்னு நினச்சேன். அது இப்போது நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி கவாக்கி தான் ஜூராவை அதிகமாக டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது இதுக்கு மேலே பொருட்டோக்கு எந்த வேலையும் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். பொருட்டோக்கு பெருசாக இதுக்கு மேலே வேலை இருக்காது. பட் மோமோஷிக்கியோட வேலை இன்னும் முடியலை. ஆமாம், கவாக்கி அவரோட காமாவை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இதனால் பொருட்டோவோட காமாவும் ரியாக்ட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே மோமோஷிக்கி உடனே பொருட்டோவை டேக் ஓவர் பண்ண மாட்டார். ஏன்னா மோமோஷிக்கி கோல் இங்கே என்னங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு டென்டைல்ஸே ஹியூமனாய்ட் ஃபார்மில் இருக்குது. இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா அவங்களோட பவர்ஸுங்கிறது எங்கேயோ போயிடும். இதுதான் மோமோஷிக்கியோட டார்கெட்டாக இருக்கும்.
கவாக்கி ஜூராவை போட்டு நல்லா அடித்து வீக்காக்கின அப்புறம் தான் மோமோஷிகி பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணுவார். எப்படியாவது ஜூராவை அப்சர்வ் பண்ண பார்ப்பாரு. பட் இது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா பொருட்டோ டென்டைல்ஸை அப்சர்வ் பண்ணுறது நடக்கவே கூடாத ஒரு விஷயமா இருக்குது. இது நடந்தால் பொருட்டோ ரொம்ப ஓவர் பவர்டாக ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய வில்லன்ஸை கொண்டு வரவே முடியாது. இதனால் மோமோஷிக்கியோட பிளானுங்கிறது ஃபெயில் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் கவாக்கி, மோமோஷிகி, ஹீமா, டேமன்னு எல்லாரும் சேர்ந்து ஜூராவை டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த கேப்பில் கோடுள்ள பூந்து ஜூராவை அப்சர்வ் பண்ண போகிறாரு. இதுக்கான இன்ட்டை பல சாப்டர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால் ஜூராவை அப்சர்வ் பண்ண போகிறது கோட் தான். லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் கிஷிமோட்டோவும் இதை தான் சொல்லியிருப்பார். கோடை கில் பண்ணிடலாம்னு நான் முன்னாடி நினச்சேன். பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. கோடை வச்சு வேற ஒரு ஸ்டோரியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் கிஷிமோட்டோ சொன்ன அந்த வேற ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இவர் ஜூராவை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு ஃபோர்ஹெட்ல இருக்கிற ஐ ஓப்பன் ஆகும். ஆமாம், ஷிபாயோட 3 ஐயை பொருட்டோ, கவாக்கி, கோடுன்னு 3 பேரும் பொசஸ் பண்ண போகிறாங்கங்கிற தியரியும் இதனால் உண்மையாகிடும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூராவை இந்த பேட்டிலில் பீட் பண்ண போகிறது யாரு? உங்கள் தாட்ஸ் அண்ட் தியரிஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.